வணக்கம். டிடி டிவியின் இரவு பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும். நாடாளுமன்றில் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்து. தமது பூர்வீக காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் இன்று பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி வவுனியாவில் எதிர்வரும் 30ஆம் நாள் முன்னெடுப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணமும் பிரிக்கப்பட்டதன் பின்னர் கிழக்கு மாகாணம் ஓரளவு நன்மைகளை மாகாண சபையின் வாயிலாக கண்டுள்ள போதிலும் வடக்கு மாகாணம் இந்த நாட்டில் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றில் நடைபெற்ற மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதை வலியுறுத்துகின்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வியில், விளையாட்டுத் துறையில், சுகாதார வசதிகளில், ஏனைய அபிவிருத்திகளில் இந்த நாட்டில் 9ஆம் இடத்தையும், வறுமையில், வேலைவாய்ப்புகள் இன்மையில், மக்களது வாழ்வாதார வசதிகள் இன்மையில் 1ஆம் இடத்தையும் வசிக்கின்ற சாதனையை அது நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது. எதற்காக மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டோம்? எதற்காக மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அந்த தேர்தலில் வென்றோம்? எதற்காக மாகாண சபையின் கதரைகளில் 5 வருடங்கள் அமர்ந்திருந்தோம் என எதுவுமே தெரியாதவர்களாக அதன் கடந்த கால ஆட்சியாளர்களும் கலைந்து போய்விட்டார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக வடக்கு மாகாண சபையில் ஆட்சி என்றொன்று நடந்ததா என்பதை நமது மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக அங்கு எதுவுமே நமது மக்களுக்கென செயற்படுத்தப்படவில்லை. இப்போது நமது மக்கள் மத்தியில் தீவிரமான விழிப்புணர்வுகள் தோன்ற இருக்கின்றன. அதாவது நமது மக்களது அடிப்படை அன்றாட பிரச்சனைகளை தீர்த்து தருகின்ற, அபிவிருத்திகளை முன்னெடுக்கின்ற, அரசியல் உரிமைகளை பெற்றுத் தருகின்ற முயற்சியும் விருப்பமும் ஆளுமையும் கொண்ட இதுவரை கால செயற்பாட்டு அரசியலில் நமது மக்களின் பிரச்சனைகளை தீர்த்துள்ள, தேவைகளை நிறைவேற்றியுள்ள, நமது மக்களின் உரிமைகளுக்காக நடைமுறை சாத்தியமான முறையில் உழைக்கின்ற தரப்பினர் வசம் வடக்கு கிழக்கு மாகாண சபைகளை ஒப்படைப்பதற்கு நமது மக்கள் எதிர்பார்ப்பு கொண்டுள்ளனர். இந்த மாகாண சபை முறைமையை எமது மக்களுக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பாக கருதுகின்ற நாங்கள் மாகாண சபைகள் முறைமை ஏற்படுத்தப்பட்டதன் பின்னர் ஆயுதமேந்திய போராட்டத்தை கைவிட்டு ஜனநாயக வழிமுறை மீது நம்பிக்கை வைத்து இந்த வழிமுறை ஊடாக எமது மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கின்ற அபிலாஷையுடன் தேசிய அரசியல் நீரோட்டத்துக்கு வந்தவர்கள். அது மட்டுமல்லாது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் ஊடாகவும் மாகாண சபைகளின் ஊடாகவும் எமது மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை தமிழ் அரசியல் களத்தில் முதலாக விதைத்தவர்களும் நாங்கள்தான். அதே நேரம் தமிழ் இயக்கங்களுக்கு உள்ளேயும் இயக்கங்களுக்கு இடையேயும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கையாண்டிருந்த வன்முறைகள், சகோதர படுகொலைகள் காரணமாகவும் ஆயுத போராட்டத்தை நாங்கள் கைவிடும் நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தோம். இன்றும் கூட நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தரப்பு உறுப்பினர்களுக்கு நமது ஆயுதமேந்திய போராட்டத்துடன் நேரடிய பங்களிப்புகள் இல்லாவிட்டாலும் இதனை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என நினைக்கின்றேன். எனவே மாகாண சபை முறைமையை எமது மக்களின் நலன்கள் கருதிய சபையாக செயற்படுத்த வேண்டும் என்கின்ற விருப்பம், தேவை, ஆளுமை என்பன எமக்கு இருக்கின்றன. மக்களை மறந்துவிட்டு வெறும் பதவிகளுக்காகவும் சலுகைகளுக்காகவும் வடக்கு மாகாண சபையை ஆண்ட காலம் மலையேறி போய்விட்டது. இனி எமது மக்களுக்காக வடக்கு மாகாண சபை இயங்க வேண்டும். எமது மக்கள் விரும்புகின்ற பிரதிநிதிகளால் அது இயங்க வேண்டும். தற்போதைய நிலையில் நாட்டில் சப்ரகமுவ, வடமத்தி மற்றும் கிழக்கு ஆகிய 3 மாகாண சபைகளின் தேர்தல்களை நடத்தாது சுமார் 1.5 வருட காலம் கலைந்துள்ளது. வடக்கு, வடமேல் மற்றும் மத்திய மாகாண சபைகளின் உத்தியோகபூர்வ ஆட்சி காலம் முடிவடைந்து சுமார் 3 மாதங்கள் ஆகிவிட்டுள்ளன. மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணங்களின் உத்தியோகபூர்வ ஆட்சி காலம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் நாளுடன் முடிவடைய போகின்றன. எனவே மாகாண சபைகளுக்கான தேர்தலை துரிதமாக நடத்த வேண்டியதன் தேவை இன்று மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது என டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்புலவில் வாழும் மக்கள் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். ஆனால் அவ்வப்போது காணிகள் விடுவிக்கப்படும் என கூறி வந்த போதிலும் கூட கேப்பாப்புலவு பிளக்குடியிருப்பு மற்றும் கேப்பாப்புலவு ஒரு தொகுதி மக்களின் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் ஏனைய பூர்வீக காணிகள் இதுவரையில் படையினரால் விடுவிக்கப்படவில்லை. கடந்த டிசம்பர் 31ஆம் நாளுக்கு முன்னதாக படைத்தரப்பினர் வசம் உள்ள காணிகள் மக்களிடம் கையளிக்கப்படும் என ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கியிருந்த போதிலும் கூட இற்றைவரையில் தமது காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்றும் அந்த மக்கள் இன்று பாரிய அளவில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர்.
இது இவ்வாறு இருக்க ஜனநாயக வழிகளில் தொடர்ந்தும் கேப்பாப்புலவு மக்கள் போராடலாம் என்றும் தமது நிலத்தை மீட்க ஜனநாயக வழிமுறையில் போராடும் மக்களுக்கு நீதிமன்றம் தடை விதிக்க முடியாது என்றும் இதேவேளை பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காது வீதி மறியலில் ஈடுபடாது மக்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் என முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் கட்டளை பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கேப்பாப்புலவு பகுதியில் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு வரும் அதேவேளை அந்த பகுதியில் போலீசாரும் படைத்தரப்பினரும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகளின் ஊடாக தெரிய வருகிறது. கேப்பாப்புலவு மக்கள் தமக்கு நீதியான தீர்வு வேண்டும் என கோரி இன்று 693வது நாளாகவும் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பிரதான ராணுவ முகாமுக்கு முன்னால் இன்று காலை போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ராணுவமே வெளியேறு, எமது பூர்வீக நிலம் நமக்கு வேண்டும் போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். சிங்கப்பூருக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விஜயத்தை பூர்த்தி செய்து இன்றைய தினம் நாடு திரும்பியுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சிங்கப்பூர் பிரதமர் லீ கேசின் லோங்கை சந்தித்துள்ளார். நேற்று நண்பகல் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக, சுற்றுலா மற்றும் தொழில்துறை உறவுகளை மேலும் மேம்படுத்துவது தொடர்பில் இரு நாட்டு தலைவர்களும் இதன்போது கலந்துரையாடினர். இலங்கை மற்றும் சிங்கப்பூருக்கு இடையே கைச்சாத்திடப்பட்டிருக்கும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அந்த ஒப்பந்தத்தை தயாரிக்கும் போது இலங்கை தரப்பில் ஒரு சில குறைபாடுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த குறைபாடுகளை சரி செய்யும் முகமாக ஒரு சில திருத்தங்கள் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். ஆசிய வலயத்துக்கு மாத்திரமன்றி உலகத்திற்கே அச்சுறுத்தலாக மாறியுள்ள போதைப் பொருள் சவாலை வெற்றி கொள்வதற்கு ஒன்றிணைந்து செயற்படுவதின் முக்கியத்துவம் தொடர்பில் இரு நாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தியதுடன் போதைப் பொருள் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி தலைமையின் கீழ் இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக சிங்கப்பூர் பிரதமர் தெரிவித்தார். சிங்கப்பூரில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் இலங்கையர்களுக்காகவும் அந்த நாட்டில் உயர்கல்வி கேட்கும் இலங்கை மாணவர்களின் நலன்புரி தேவைகளுக்காகவும் சிங்கப்பூர் அரசாங்கம் வழங்கும் ஒத்துழைப்புக்காக ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். இதேவேளை எஸ்டோனியாவின் சுற்றாடல் அமைச்சரும் ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றாடல் குழுவின் 4வது கூட்டத்தொடரின் தலைவருமான இஸ்லிம் கிஸ்லரை ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சுற்றாடலை பாதுகாப்பதுடன் அபிவிருத்தி இலக்குகளை வெற்றி கொள்வதற்கு இலங்கை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்களுக்கு அந்த நாட்டு பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் மார்ச் மாதம் நைரோபியில் இடம்பெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றாடல் கூட்டத்தொடரில் சிறப்பு அதிதியாக கலந்து கொள்ளுமாறு ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். காலநிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படும் சவால்களை வெற்றி கொள்வதற்கும் சுற்றாடல் பாதுகாப்பு வேலை திட்டங்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கைக்கு வழங்கும் ஒத்துழைப்பை பாராட்டிய ஜனாதிபதி பொலித்தீன் பாவனைக்கு தடை விதிப்பது போன்று கடுமையான சட்ட திட்டங்களை அமல்படுத்துவதன் ஊடாக சுற்றாடலை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்கள் தொடர்பிலும் சுற்றாடலை பாதுகாப்பதற்கு முப்படையினரின் பங்களிப்பினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் அமைச்சருக்கு விளக்கினார். எஸ்டோனியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருநாட்டு தொடர்புகளை புதிய துறைகளின் ஊடாக மேம்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வவுனியாவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் 8 மாவட்டங்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி மேற்கொள்ளப்பட உள்ளது. குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி இந்த மாதம் 30ஆம் நாள் காலை 10 மணிக்கு வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் என வவுனியா மாவட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்க ஊடக பேச்சாளர் தவராசா குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான அமைப்பின் 8 மாவட்டத்தின் பிரதிநிதிகளும் உள்ளடக்கிய ஒரு கலந்துரையாடல் சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைய இந்த கலந்துரையாடலில் இந்த மாதம் 30ஆம் தேதி, அதாவது 30/1/2019 இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அமைப்பின் சார்பில் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மீட்சிக்கும் அவர்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விடயம் சரியான முறையில் இலங்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த பங்குனி மாதம் வருகின்ற சர்வதேச மனித உரிமை பேரவையில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நியாயமான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு பெறக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த 8 மாவட்டத்தை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை வவுனியாவில் 30ஆம் தேதி செய்ய இருக்கின்றோம்.
யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வறிய குடும்பங்களின் வாழ்வாதார செயற்பாடுகளை ஊக்குவிப்பதற்காக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் பிரான்ஸ் கிளையின் முயற்சியால் உரும்புராய் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு சிறுகடை மேற்கொள்வதற்கு நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டது. வறுமை நிலை காரணமாக தமிழ் மக்கள் பலர் தமது வாழ்வாதாரத்துக்கான பொருளாதாரமின்மையினால் நாளாந்தும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த மக்களது வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்தும் முகமாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் பிரான்ஸ் கிளை தொடர்பாளர் செல்வம் அவர்களால் குறித்த உதவி திட்டம் வழங்கி வைக்கப்பட்டது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்களின் எண்ணக்கருவான தாயக மக்களின் மீளெழுச்சிக்கு புலம்பெயர் தேச உறவுகள் கரம் கொடுக்க வேண்டும் என்பதற்கிணங்க இந்த செயற்பாடு அமைந்துள்ளமையானது தாயகத்தில் வாழும் எமது மக்களின் வாழ்வியலுக்கு புலம்பெயர் தேச உறவுகளின் நேசக்கரம் நீட்டலின் ஒரு அங்கமாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திச மகாராம பகுதியிலிருந்து அக்கரப்பத்தினைக்கு கால்நடைக்கான தீனிகளை ஏற்றிச் சென்ற லாரி இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. நுவேலியா தலவாக்கல பிரதான வீதியில் ரதல்ல குறுக்கு பாதையில் வைத்து குறித்த லாரி வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. லாரியில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு விபத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வருகிறது. லாரியில் சாரதியும் உதவியாளரும் பயணித்திருப்பதாகவும் சாரதி சிறு காயங்களுக்கு இலக்காக இருப்பதுடன் உதவியாளர் படுகாயங்களுக்கு உள்ளாகி நுவேலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த லாரியில் இருந்த கால்நடை தீனிகளை பிரதேச மக்களின் உதவியுடன் மற்றொரு லாரிக்கு ஏற்றி அதனை உரிய இடத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் 70வது குடியரசு தினம் யாழ்ப்பாணத்திலும் இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இலங்கைக்கான இந்திய துணை தூதரகத்தில் இன்று காலை 9 மணியளவில் குறித்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. இதன்போது இந்திய துணை தூதுவர் சங்கர் பாலச்சந்திரன் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டதுடன் இந்திய குடியரசுத் தலைவரின் குடியரசு தின உரையும் இடம்பெற்றிருந்தது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் வேதன உயர்வை வழங்க கோரி டிக்கோயாவில் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. டிக்கோயா சலங்கம்பை பகுதியைச் சேர்ந்த சிவனு கணேசன் என்பவர் இன்று ஹட்டன் மல்லியப்பு சந்தையில் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களை நாளாந்த அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என நாடளாவிய ரீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் தொழில் அமைச்சில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளொன்றுக்கான அடிப்படை சம்பளம் 700 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் மற்ற கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட மாட்டோம் என தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டிருந்தன. எனினும் நாளை கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டம் இருப்பதற்கான காரணம் எங்களுடைய இளைஞர்கள் மலையக இளைஞர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக அவர்களோடு இணைந்து 19ஆம் தேதி தொடக்கம் நாங்கள் கொழும்பிலே இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருந்தோம். நேற்றைய தினம் நான் இங்கு வருகை தந்து இன்றைய தினம் இந்த அவர்களுக்கு வலு சேர்க்கும் முகமாக எங்களுடைய இளைஞர்கள் வெயிலில் காய்ந்து மிக பரிதாபகரமாக போராட்டத்தினை முன்னெடுத்து செல்கின்றார்கள். சம்பளம் கிடைக்க வரைக்கும் நாங்கள் போராடுவோம். எங்களுக்கு 700 அந்த சம்பளம் பத்தாது. ஆனால் அடுத்த பையனை ஓட்டு கேட்டு மட்டும் யாரும் வந்துடாதீங்க. எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் சம்பளம் கட்டாயம் வேணும். 700 ரூபாய் எங்களுக்கு பத்தாது. 700 ரூபாய்க்கு ஒப்பந்தம் பண்ணாதீங்க. யாரும் வந்துடாதீங்க ஓட்டு கேட்டு மட்டும். நாங்கள் போன மாதம் தொடர்ந்து போராட்டம் பண்ணி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சு வீட்டில் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு சரியான கஷ்டம். ஆனால் எங்களுக்கு 1000 ரூபா கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். 700 ரூபாய்க்கு நீங்கள் ஒப்ப வைக்காதீங்க. நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் சாப்பாட்டு கூட எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் பிறவட்டா தான் வேலைக்கு போகிறோம். ஆக வேண்டி எங்கள் ஓட்டு இது இல்லாமல் நீங்கள் ஒப்ப வைக்காதீங்க தயவுசெய்து. அப்புறம் ஓட்டு கேட்டு வராதிங்க. நாங்கள் எங்களோட ஓட்டை நாங்கள் சும்மா மடிச்சு போட்டால் மாதிரிலும் யாருக்கும் போட மாட்டோம். தயவுசெய்து சொல்கிறேன். எங்கள் ஓட்டுக்கு சிறிய வர்த்தக விளம்பர விடுதலையை தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகள் விளையாட்டு செய்திகளை நீங்கள் பார்வையிடலாம்.